அனைவருக்கும் வணக்கம். கற்பது தமிழ். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி சொல். சொல் என்றால் சொல்லுதல், கூறுதல் என்று எளிமையாக பொருள் கூறிவிடுவோம். ஆனால் அதற்குள் ஒரு பெரிய இலக்கணமே இருக்கின்றது. அது என்னவென்று நாம் பார்ப்போம். ஓர் எழுத்து தனித்து நின்று, அதாவது ஒரே ஒரு எழுத்து மட்டும் தனியாக நின்று, இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து நின்று, இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து நிற்கலாம் அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து நிற்கலாம். அது தனியாக நின்றாலும் சரி, சேர்ந்து நின்றாலும் சரி. முக்கியமானது என்ன? பொருள் தருதல் வேண்டும். அவ்வாறு பொருள் தந்தால்தான் அது சொல் எனப்படும். எனவே முக்கியமானது பொருள். இப்போ சான்று பாருங்க. ஒரு எழுத்து தனித்து நின்று, ஆ. ஆ என்றால் விலங்கு. பூ மலர். வா ஒருவரை வா என்று கூப்பிடுவது. நீ முன்னால் இருப்பவரை சுட்டுவது. இப்ப பாருங்க. ஆக இவை எல்லாம் ஒரு பொருளை தந்தன. எனவே இவை சொற்கள் ஆகும். இப்போ ஊ பொருள் இல்லை, மோ பொருள் இல்லை. எனவே இவை சொற்கள் ஆகாது. சரிங்களா? இப்போ இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து நின்று, கண் நம்ம உடலினுடைய ஒரு பாகம். அதே சமயத்துல மரம் தாவரத்தை குறிக்கின்றது. சிங்கம் விலங்கின் வகை. ஆக பொருள் தருகின்றது. இரண்டு எழுத்து, மூன்று எழுத்துகள், நான்கு எழுத்துகள் சேர்ந்து நின்று பொருள் தந்தன. எனவே இவை சொற்கள் ஆகும். இப்ப வேறு ஒரு சான்று பாருங்க. கல்வி பொருள் இல்லை. ஒன்று இரண்டு மூன்று எழுத்துக்கள் இருக்கின்றன, ஆனால் பொருள் இல்லை. எறும் மூன்று எழுத்துக்கள் இருக்கின்றன, ஆனால் பொருள் இல்லை. எனவே இவையும் சொற்கள் ஆகாது. அப்ப எழுத்துக்கள் எப்படியாக இருக்கலாம்? ஒரு எழுத்தும் இருக்கலாம், பல எழுத்துக்களும் சேர்ந்து நிற்கலாம். ஆனால் அவை முக்கியமானது பொருள் தருதல் வேண்டும். இப்ப பாருங்க. இலக்கண அடிப்படையில இந்த சொல்லானது பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும். இப்ப அடுத்ததாக அந்த 4 வகைகளில் முதலாவதாக பெயர் சொல் பற்றி பார்ப்போம். ஒன்றன் பெயரை குறிப்பது பெயர் சொல். ஆங்கிலத்துல நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெயரை குறிப்பது பெயர் சொல். எப்படின்னு பாருங்க. உயர்திணை அக்ரிணை. அது உயர்திணையாகவும் இருக்கலாம், அக்ரிணையாகவும் இருக்கலாம். இன்னும் சிலர் என்ன கூறுவார்கள்? உயிருள்ள பொருளாகவும் இருக்கலாம், உயிரற்ற பொருளாகவும் இருக்கலாம் என்பார்கள். எது எப்படியோ. சான்று பாருங்களேன். கந்தன் அப்போ உயர்திணை. நந்தினி உயர்திணை. எலி அக்ரிணை. மேசை அக்ரிணை. வீடு அக்ரிணை. ஆக உயர்திணையும் இருக்கின்றது, அக்ரிணையும் இருக்கின்றன. இப்போ உயிருள்ள அப்படின்றாங்க. எல்லாமே பார்த்தீங்களா? கந்தன், நந்தினி எல்லாம், எலி இவை எல்லாம் உயிர் உள்ளன. உயிரற்ற அப்படிங்கிற போது மேசை, வீடு இவை இரண்டும் உயிரற்ற பொருள்கள். இவை உயிருள்ள பொருள்கள், இவையெல்லாம் உயிரற்ற பொருள்கள். ஆக உயர்திணையாகவும் இருக்கலாம், அக்ரிணையாகவும் இருக்கலாம். அதையே இப்படி மாற்றி உயிருள்ள உயிரற்ற என்று சிலர் பிரிப்பார்கள். சரி, இந்த பெயர் சொல்லினுடைய இயல்புகள் என்ன பாருங்கள். திணை பால் காட்டும். திணை, திணைனா உயர்திணை, அக்ரிணை. இப்போ கந்தன் அப்போ உயர்திணை. அதே சமயத்துல பால் ஆண்பால். நந்தினி அப்போ உயர்திணை. பால் என்ன? பெண்பால். எலி அக்ரிணை. பால் ஒன்றன் பால். அதே போன்று காலம் காட்டாது. இப்போ கந்தன் அல்லது மேசை எது எடுத்தாலுமே அதில் காலம் இல்லை. காலம் என்பதுனா என்ன? அந்த செயல் நடந்த காலத்தை குறிப்பது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய எந்த காலத்தினையும் இவை குறிப்பிடவில்லை. எனவே காலம் காட்டாது. வேற்றுமை ஏற்கும். வேற்றுமை அப்படிங்கிற போது இதற்கு அடுத்ததாக நாம் பார்ப்போம். ஐ, ஆல், கூ, இன். அதாவது கந்தன் என்னும் எழுவாயோடு வேற்றுமைகள் சேரும். கந்தனை, கந்தனால், கந்தனுக்கு, கந்தனது என்று கந்தா கூப்பிடுவோம். ஆக இந்த மாதிரியான வேற்றுமை எல்லாம் இந்த பெயர் சொல்லானது ஏற்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.